மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே நன்றி நன்றி ஐயா கோடி கோடி நன்றி ஐயா. அல்லேலூயா. உணர்வோடு கூட இந்நாள் வரையிலும் நம்மை பாதுகாத்தவர், இந்நாள் வரையில் நம்மை சுகத்தோடு வைத்திருக்கிறவர், நம்மோடு கூட இருந்து இஸ்ரவேலை காக்கிறவர். அவர் உறங்குகிறதும் இல்லை, அவர் தூங்குகிறதும் இல்லை என்ற வார்த்தைப்படியே 24 மணி நேரமும் அவர் தம்முடைய உள்ள கைகளிலே நம்மை வைத்து கண்மணி போல நம்மை பாதுகாத்து நடத்தி வந்தாரே. அல்லேலூயா. அவருக்கு நன்றி சொல்லமா? அல்லேலூயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே என்னை மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்வே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே இரவும் பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. நன்றி நன்றி ஐயா, கோடி கோடி நன்றி ஐயா. மறவாமல் நினைத்தீரையா மனதார நன்றி சொல்லி. வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் எனக்கு நன்மை செய்தார், தேவன் எனக்கு அற்புதங்களை செய்தார், தேவனாகிய கர்த்தர் என் பட்சத்திலே இருந்தார், அவர் எனக்கு முன்னே சென்றார், என் வலது பக்கத்தில் எனக்கு நேராய் வந்தார், தீமை என்னை அணுகாதபடி, பொல்லாப்புகள் எனக்கு நேரிடாதபடி, சத்துருக்கள் என்னை மேற்கொள்ளாதபடி கர்த்தர் எனக்கு முன்பாக இருந்தார். நன்றியை விட
உமக்கு நன்றி செலுத்துவதை விட, உமக்கு பலி செலுத்துவதை விட, உமக்கு ஆராதனை செலுத்துவதை விட, உமக்கு கனத்தை செலுத்துவதை விட, உமக்கு மகிமையை செலுத்துவதை விட, உம்முடைய பாதத்திலே பணிந்து கொள்வதை விட என்னத்தை நான் உமக்கு செலுத்த முடியுமானவரே. நீர் எனக்கு பாராட்டுகிற கிருபைகள் பெரிது, நீர் எனக்கு செய்த நன்மைகள் பெரிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சோர்ந்து போன நேரமெல்லாம், பலவீனமான நேரமெல்லாம், ஆபத்து சூடுகிற நேரமெல்லாம், வருத்தப்படுகிற நேரமெல்லாம் கர்த்தரே நமக்கு நல்லாய் வந்தாரே, கர்த்தரே நமக்கு சுகமாய் வந்தாரே, அவரே பரிகாரியாய் மாறினாரே. பலவீன நேரங்களில் வேலன் தந்தீரையா. சுகமானி சுகமானி தழுவுகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. சுகமானி சுகமானி தழுவுகளால் சுகமானி என் குடும்ப மருத்துவ நீரே. நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி கையில் நன்றி வாய்கள். ஹல்லேலூயா. ஓ நன்றி நன்றி ஐயா. கோடி கோடி நன்றி ஐயா. நான் உனக்கு முன்னே போவேன், உனக்கு முன்பாக போகிறவர், உன் வாழ்க்கைக்கு முன்பாக போகிறவர், உன் குடும்பத்துக்கு முன்பாக போகிறவர், உனக்கு முன்பாக போகிறவர், வல்லமையுள்ள கர்த்தர், வல்லமையுள்ள கர்த்தர். ஆதாரமான சகோதரர் வேதம் சொல்லுகிறது, மோசேக்கு முன்பாக கர்த்தர் கடந்து சென்றார். அப்போது இரு பக்கத்திலும் வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் தேவதூதர்கள் இறங்கி, கர்த்தர் அவர் வல்லமையுள்ளவர், கர்த்தர் அவர் பரிசுத்தமுள்ளவர் என்று முழங்கினார்களே. இதோடு கூட இருக்கிறவர் யார் தெரியுமா? சேனைகளின் கர்த்தர், பயங்கரமான பராக்கிரமசாலி, யுத்தங்களை உலகாக நடத்துகிறவர் உன்னோடு கூட வருகிறாரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உனக்காக நான் உன் சத்துருக்கள் எதிர்பட்டு உனக்கு நிச்சயமாய் சகாயம் பண்ணுவேன் என்று வாக்கு கொடுத்தவர் நமக்கு முன்பாக வருவார். ஜீசஸ். தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. தூங்கி நிற்க வைக்கிறீங்களே, தூங்கி நிற்க வைக்கிறீங்களே, சோர்ந்து போகாதபடி தாக்குறீங்களே, தைரியப்படுத்தி தட்டி கொடுத்து ஓடு ஓடு, நீ ஓடுவதை ஓட்டம் இன்னும் அநேகம் என்று சாகாமா தூரம் உன் பயணங்கள் இன்னும் வெகு தூரம். இனி தோல்வியை தட்டி கொடுத்து நடைகளை உடைத்து நடத்துகிற சகோதரே மக்கள் நன்றி அப்பா. தடைகளை உடைத்தீரையா. தள்ளாட விடவில்லையே. சொல் தடைகளை. ஆமென். சொல்லு சொல்லு, அறிக்கை அறிக்கை. தடைகளை உடைத்தீரையா. ஊழியத்துக்கு எதிராக, சபைக்கு எதிராக, எனக்குடைய ரட்சிப்புக்கு எதிராக, ஆசீர்வாதத்துக்கு எதிராக எதிர்த்திருக்கிற தடை செய்கிற பொல்லாத ஆவிகளை கர்த்தர் விளைப்பார். சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. சோர்ந்து போன நேரமெல்லாம் தூக்கி என்னை சுமந்து வாக்கு தந்து தேற்றினீரே. நன்றி நன்றி ஐயா. அலே கோடி கோடியா அவருக்கு மகிமையா மகிமையா. நன்றி நன்றி ஐயா.
பகலும் என்னை நினைத்து இதுவரை நடத்தினீரே. நன்றி நன்றி ஐயா. ஹல்லேலூயா. மனதார மனதார ஆமென். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென். கோடி கோடி ஐயா. எழுந்திருப்போம். ஒரு ஆண்டவருடைய கண்கள், ஒரு ஆண்டவருடைய கண்கள், ஒரு தேவனுடைய கண்கள், உன் பரம பிதாவுடைய கண்கள், உன்னை அழைத்தவருடைய கண்கள் உன் மீது நினைவாயிருக்கிறது, உன் மீது நோக்கமாயிருக்கிறது. உன்னை அவர் பார்க்கிறார், உன்னை அவர் விசாரிக்கிறார். நான் உனக்கு நன்மை செய்திருக்கிறேன், நான் ஒருவனே உனக்கு நன்மை செய்திருக்கிறேன். என்னை விட்டு விலகக்கூடிய, என்னை வெறுக்கக்கூடிய, என்னை மறக்கக்கூடிய சிந்தை உனக்கு எப்படி வந்தது? அற்புதங்களை உன் வாழ்க்கையை செய்தவன் நான் அல்லவா? ஆச்சரியமாய் உன்னை நடத்தினவன் நான் அல்லவா? நீ நெருக்கப்படுகிற நேரங்களில் உன்னை சூழ்ந்து கொண்டவன் நான் அல்லவா? என்னை பயத்திலே ஓடும்போது, பலவிதமான சோதனைகளை அகப்படும் போது உன்னை சூழ்ந்து பாதுகாத்த உன் தேவன் நான் தானே, உன் தேவன் நான் தானே. வேதம் சொல்லுகிற கர்த்தர் தாமே நம் பட்சத்தில் இராவிட்டார், கர்த்தரே நம் பட்சத்தில் இராவிட்டார், நான் எப்பொழுதோ மௌனத்தில் இறங்கியிருப்பேன். மரணம் என்னை சூழ்ந்திருக்குமே, பாதாளம் என்னை வெளியிருக்குமே, மரண கண்ணிகள் என்னை சூழ்ந்திருக்குமே, மரித்து போயிருப்பேனே, மண்ணோடு மண்ணாகி இருப்பேனே, உலகத்தில் மறக்கப்பட்டு போயிருப்பேனே. உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை, உம்முடைய கிருபை என்னை தேடி 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 நான் பாவம் செய்த நேரமெல்லாம், மீறின நேரமெல்லாம், தவறு செய்த நேரமெல்லாம், மருதத்த நேரமெல்லாம், உம்மை வெறுத்த நேரமெல்லாம் என்னை நேசித்து 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 என் மீது அன்பு வைத்து இரக்கம் பாராட்டி மகத்துவம் உள்ள சமூகத்திலே, மகிமை பொருந்திய ஆலயத்திலே, பரிசுத்த ஆவியான உலாவுகிற இடத்திலே எனக்கும் ஒரு இடம் தந்திரப்பா. உன்னுடைய பாதத்திலே வந்து நிற்க வைத்தீரப்பா. பரமபிதாவே, அன்புக்கு ஈடில்லையே, இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா, இரக்கங்கள் பெரியதப்பா, இரக்கங்களுக்கு முடிவில்லப்பா. எங்கேயோ ஓடிக்கொண்டிருந்தேன், எப்படியோ வாழ்ந்து கொண்டிருந்தேன், கண்மூடித்தனமா ஓடினேன், உலக இச்சைகளுக்கு ஓடினேன், பாவ வழியில ஓடினேன். பரமபிதாவுடைய சித்தம் என் பக்கம் அவருடைய கண்கள் திருப்பி என்னை அழைத்து சமூகத்தில் வச்சியப்பா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. எவ்வளவோ ஞானவான்களுக்கு, எவ்வளவோ அதிகாரிகளுக்கு, எவ்வளவோ பணக்காரனுக்கு, எவ்வளவோ ஐஸ்வர்யவான்களுக்கு, எவ்வளவோ பட்டதாரிகளுக்கு, எவ்வளவோ அறிவாளிக்கு கொடுக்காத இந்த கிருபியை, தராத இந்த ரட்சிப்பை, கொடுக்காத இந்த அபிஷேகத்தை, தராத இந்த கிருபியை ஆண்டவரே ஒன்றுக்கு முதலாவது எங்களை தேடி வந்து இந்த பிள்ளை, உங்களுடைய பிள்ளை, உங்களுடைய மகன், உங்களுடைய மகள் என்கின்ற அந்த கிருபியை, அதிகாரத்தை கொடுத்து எங்கள் தெய்வமே, எங்கள் ராஜாவே, எங்கள் பரம பிதாவே, இந்த பாக்கியத்தை எங்களுக்கு கொடுத்தீரப்பா, இந்த பாக்கியத்தை கொடுத்தீரப்பா. என் தகப்பனே, எங்கள் முற்பிதாக்களின் தெய்வமே, ஆபிரகாமின் தெய்வமே, ஈசாக்கின் தெய்வமே, யாக்கோபின் தெய்வமே, நீர் என்னுடைய தேவனா, என்னுடைய தேவன், நீர் என்னுடைய தேவன். நீர் என்னை மறப்பதில்லை, நீர் என்னை வெறுப்பதில்லை, நீர் என்னை கைவிடுவதில்லை. நீ என்னை நம்பி இருக்கிறீர், அவர் உன்னை நம்பி இருக்கிறார். கர்த்தர் உன்னை நம்புறார். என் அன்பு தேவஜனமே, கர்த்தர் உன்னை நம்புறார். இனி அவருக்காக வாழ்வ, அவருக்காக நிற்ப, அவரை விசுவாசிப்ப, அவரை ஆராதனை பண்ணுவ, அவருக்கு பயப்படுகிற பயத்தை வாழ்வ,
அவருக்கு சாட்சியா நிப்பன்னு உன் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறாரு. உன்னை நம்பிதானே கூப்பிட்டாரு, உன்னை நம்பிதானே அழைச்சாரு. யாரையும் கூப்பிடலையே. உலகத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க, அவங்களுக்கு எல்லாம் கிடைக்கலையே, யாருக்கெல்லாம் அந்த அழைப்பு இல்லையே. ஹல்லேலூயா. உலகத்திலே வசதி படைத்தவர்களுக்கும் பெரியவர்களுக்கும் ஐஸ்வர்யவான்களுக்கும் அந்த கல்யாண வீட்டுக்கு அழைப்பு வந்தது. இது என்ன வீடு தெரியுமா? இது பரலோக ராஜ்யத்தில் செய்யப்படுகிற கல்யாண ஆராதனை. ஹல்லேலூயா. மணவாளனுக்காக செலுத்தப்படுகிற, மணவாட்டி செலுத்தப்படுகிற ஒரு மகிமையான ஆராதனை. அந்த திருமண அழைப்புக்கு, அந்த கல்யாண வீட்டுக்கு பல உயர்ந்தவர்களை, விலை உயர்ந்த வஸ்திரம் தெரிந்தவர்களை, ஆஸ்தி படைத்தவர்களை, அதிகாரிகளை அழைப்பு கொடுத்து அழைத்தார்கள். அழைக்கப்பட்ட அத்தனை பேர் அந்த திருமண வீட்டுக்கு ஒருத்தரும் வரல. ஹல்லேலூயா. எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க, வசதியானவங்க இருக்கிறாங்க, மாடி மாளிகையில் கோடி கோடியாய் ஐஸ்வர்யத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்த பல பேர் இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் கர்த்தருடைய கண் பார்க்கல. அழைப்பு கொடுக்கப்பட்டவர்களுக்கு அந்த அழைப்பை ஏற்றவங்க வரல. உடனே கர்த்தர் சொன்னார், அந்த கல்யாண வீட்டு எஜமானை பார்த்து, அந்த திருமண வீட்டுக்காரரை பார்த்து கர்த்தர் சொன்னார், நீ போய் சந்தைகளிலும் தெருக்களிலும் வழிகளிலும் ஓரங்களிலும் உட்கார்ந்திருக்கிற நிற்கிற என்னை போன்ற ஜனங்களை அழைத்து வா. அவர்களே மணவாளுடைய மகிமையான ஆராதனையிலே பங்குள்ளவர்கள். அவர்கள்தான் ஒன்றுக்கு உதவாதவர்கள், உதாசனப்படுத்தப்பட்டவர்கள், பாவத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள், வருத்தத்தில் வாழ்கிறவர்கள், கண்ணீரில் வாழ்கிறவர்கள், விடுதலை இல்லாமல் அவமானத்தோடு, அசிங்கத்தோடு, பிரச்சனையோடு, கஷ்டத்தோடு, கண்ணீரோடு நிக்கிறாங்க பாரு. வழியில் நிக்கிறாங்க பாரு, ஓடியில் உட்கார்ந்து இருக்கிறாங்க, தெருவில் நிக்கிறாங்க பாரு. அவங்களை தேடி கண்டுபிடிச்சு கொண்டு வா. அவர்களை தான் என் கண்கள் நோக்கி இருக்கிறது. போய் கொண்டு வா. திருமணத்தை ஏற்பாடு செய்து ஓட்டான். ஆண்டவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து ஓட்டான். யாரெல்லாம் கல்லப்பட்டார்களோ, யாரெல்லாம் பிச்சைக்காரர்களோ, யாரெல்லாம் அடிமைத்தனத்தில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் சிறையில் இருந்தாங்களோ, யாரெல்லாம் கண்ணியில் இருந்தாலோ, யாரெல்லாம் விளைவித்திருந்தாலோ, அத்தனை பேரை கூட்டி வந்து அந்த திருமண வீட்டை தேவ ஜனத்தை கொண்டு வந்து அவர் நிரப்பினான். ஹல்லேலூயா. அவர் சொன்னார், பரலோக ராஜ்யம் இப்போது மகிமைப்படுகிறது. பரலோக ராஜ்யம் என் பிதாவின் வீடு மகிமைப்படுகிறது. உன்னை கொண்டு வந்து அவர் பாதத்தை அவர் நிற்க வைத்து பரலோக ராஜ்யம் மகிமைப்படுகிறது என்றார். நீ விசேஷித்த கிருபையை பெற்ற. ஹல்லேலூயா. நீ சிந்தித்து பாரு, என்ன தகுதி இருக்குது உனக்கு எனக்கும் இந்த மகா பெரிய தேவனை ஆராதிக்க. என்ன தகுதி இருக்குது? என்ன தகுதி இருக்குது? ஒரு தகுதி இல்லை. வேதம் சொல்லுகிறது, நாங்கள் நிர்பலமாக அதிருப்பது அவர் கிருபை. சத்தியாவின் மகிமையை ஒழித்து ஏற்படுத்தியது அவர் கிருபைதான். அவரை ஆராதிக்கக்கூடிய சமயம் தந்தது அவருடைய கிருபைதான். என்னை ஏற்படுத்தி என்னோடு கூட தேவனை ஆராதிக்க தோன்றுகளை உங்களை அழைத்து வந்தது அவருடைய கிருபைதான். அவர் நடத்துவார். இது மனுஷ பலத்தினால் உண்டானதல்ல, இது மனுஷன அறிவிலே உண்டானதல்ல, இது கர்த்தருடைய ஆவியிலே உண்டானது. ஹல்லேலூயா. இது தேவன் உன் நடுவிலே வாசம் பண்ணக்கூடிய, உலாமக்கூடிய, உன்னை தேற்றக்கூடிய, உன்னை பலப்படுத்தக்கூடிய, உனக்கு ஆறுதலை தரக்கூடிய, உனக்கு சமாதானத்தை கொடுக்கக்கூடிய, உனக்கு அற்புதம் செய்யக்கூடிய, உனக்கு வல்லமையான கிரியை செய்யக்கூடிய ஒரு மகிமையான நேரம் இது. ஹல்லேலூயா. அவர்கள் உதடு என்னை துதிக்கிறது, அவர்கள் உதடு என்னை கனம் பண்ணுகிறது, அவர்கள் உதடு என்னை துதிக்கிறது. ஆனால் இருதயமோ உள்ளமோ என்னை விட்டு தூரமாக விலகி இருக்கிறது. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, சுத்த இருதயம் உள்ள இஸ்ரவேலருக்கோ கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். இருதயத்திலே சுத்தமுள்ளவர்கள்
பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். உன் இருதயம் சுத்தமாகட்டும். எதை பத்தி கவலைப்படாத. நீ உனக்கு உதவாதான் தான் தெரியும். ஆனா கர்த்தர் உன்னதான் நேசிக்கிறாரு. யாரும் நம்பிக்கை வைக்க மாட்டாங்க, யாரும் உன்னை நேசிக்க மாட்டாங்க. ஆனா இந்த தேவன் உன்னதான் நேசிக்கிறாரு. உண்மையா தான் நேசிக்கிறாரு. உண்மையா தான் பார்க்கிறாரு. உன்னதான் அழைச்சாரு. ஒரு சிறுமியை மாற்ற, எளிமையை மாற்ற, பிரச்சனையை மாற்ற, கண்ணீரை துடைக்க, கஷ்டத்தை நீக்க உன்னதான் 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 உன்னதான். இருதயத்தை நேராக்குவோமா? அவர்கள் அநேகராக இருந்தாலும் அவர்கள் ஒரே இருதயமாக இருந்தார்கள். நாம் அநேகராக இருந்தாலும் ஒரே இருதயத்தை நமக்கு அவர் தருவார். அல்லேலூயா. அந்த சுத்த இருதயத்தோட இந்த பரிசுத்தமுள்ள தேவனை ஆராதனை செய்வோமா? அல்லேலூயா. உண்மையாவே சொல்றேன், உண்மையாவே சொல்றேன். அவர் சமூகத்தில் வந்தால் கண்ணீர் இல்லாமல் போகவே கூடாது. அல்லேலூயா. அவருக்கு முன்பாக நீ ஆடலனா, அவருக்கு முன்னாடி வந்து நீ கண்ணீர் வடிக்கலனா, அவருக்கு முன்பாக வந்து உன் வாழ்க்கை குறித்து, உன் குடும்பத்தை குறித்து, உன் சூழ்நிலையை குறித்து, உன் பிரச்சனை குறித்து, உன் கஷ்டத்தை குறித்து, வேதனை குறித்து, அவமானத்தை குறித்து, உன் குடும்ப வாழ்க்கை குறித்து, பிள்ளைகளை குறித்து உனக்கு பாரம் வந்து உன் இறுதியில் நொறுங்கி ஒரு சொட்டு கண்ணீர் உன்னுடைய சமூகத்தை நீ சிந்தினா, உன் கண்கள் இருந்து தண்ணீர் வருமானா, நிச்சயம் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. நிச்சயம் அந்த கண்ணீருக்கு பதில் உண்டு. இந்த தேவனுக்கு முன்பாக உன் கண்கள் கலங்கவில்லை என்றார். இந்த சர்வ வல்லமையுள்ள ஆண்டவருக்கு முன்பாக உன் இருதயம் உடைக்கப்படவில்லை என்றார். உலகத்திலே திசை கெட்டு அலைந்து திரிகிறாயிருப்போம். அல்லேலூயா. ஒரு சொட்டு கண்ணீர் உன் வாழ்க்கைக்காக, உன் எதிர்காலத்துக்காக, உன் சுக வாழ்க்கைக்காக, உன் நிம்மதிக்காக, உன் சமாதானத்துக்காக ஆண்டவருடைய பாதத்திலே கண்ணீரோடு இருப்பாயா? ஆராதனை சும்மா கிடையாது. ஆராதனை சும்மா கிடையாது. ஆராதனை சும்மா கிடையாது. உலகத்துல எதையோ வேண்டிக்கணும், என்னென்னமோ பலி செலுத்துறான், என்னென்னமோ பூஜை பண்றான், எவ்வளவோ செலவு பண்றான், கோடி கோடியா கொட்டி கொடுக்கறான், அள்ளி அள்ளி போடுறான். இங்க கர்த்தர் சொல்றார், உன் இருதயத்திற்குள்ளே நான் வரவிருக்கிறேன். வேற ஒண்ணு அங்க 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 எனக்கு ஒரு இடம் கொடு. உள்ளத்துக்குள்ள நான் வர விரும்புறேன். அங்க மாத்திரம் எனக்கு இடம் கொடு. நீ எனக்கு ஒண்ணு செய்யாத. உன்னை குணமாக்குகிற கர்த்தர் நான் நினைவில் வருகிறேன். உன்னை குணமாக்கத்தான் நான் இருக்கிறேன். நீதானே நொறுங்கி போயிருக்கிற, நீதானே நொறுங்கி போயிருக்கிற, நீதானே கஷ்டப்படுற, நீதானே ரொம்ப வேதனையோடு இருக்கிற. என்னை தேடி வந்துட்டல, நீ உன் அப்பாவை தேடி வந்துட்டல. அப்பா சும்மா இருப்பாரா? அப்பா கிட்ட கையில ஒண்ணு இல்ல கூட, அப்பா கிட்ட கையில ஒண்ணு இல்ல கூட, என் மகனே என் மகனே இதை நான் உனக்கு தரேன், உனக்கு கேட்டு வரல, உன்னை ஆறுதல் படுத்தி வரல, உனக்கு சமாதானத்தை கொடுப்பாரு. கண்ணீரோடு நிப்பாயா? கண்ணீரோடு நிப்பாயா? வாக்கியை பார்த்தா, உன் குடும்ப சூழ்நிலையை பார்த்தா, உன் தேவன் இங்கே அவர் ராஜரிகம் செய்கிறார் என்று உணர்ந்து, உன் தேவன் உன் நடுவிலே அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார் என்பதை விசுவாசி. உன் கண்கள் இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வருமானால், அது உன் குடும்பத்திற்காக வருமானால், அது உன்னுடைய வாழ்க்கைக்காக வருமானால், அது உன்னுடைய எதிர்காலத்துக்கு வருமானால், அது உன் ரட்சிப்புக்கு ஏதுவாய் வருமானால், அவர் உன் நடுவிலே உலாவுவார். அவர் உன்னோடு கூட வருவார். ஒரு மகிமையான பிரசன்னம், யாரும் தரக்க முடியாத சமாதானத்தை அவர் இன்றைக்கு உனக்கு தரப்போகிறார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு, நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண்பாகாது. அநேகர் கலங்கரிக்க தெரிந்து, அநேகர் கலக்கத்தோடு நிற்கிற தெரிந்து, ஆண்டவரே எப்படி நடக்கும், எப்படி மாறும், எப்படி சூழ்நிலை மாறும், எப்படி பிரச்சனை மாறும், இந்த தேவன் செய்வாரா, இந்த தேவன் மாற்றுவாரா, அற்புதம் செய்வாரா, அதிசயம் செய்வாரா, தடைகள் நீங்குமா, பிரச்சனை மாறுமா, போராட்டம் ஓய்மா, அவமானம் நீங்குமா, பிள்ளைகள் மனம் திரும்பார்களா, பிள்ளைகள் சுகமாகலாம் என்று ஒரு கலக்கம் உனக்குள்ள இருக்குது. நிச்சயமா இந்த தேவன் செய்வார், அவர் செய்வார். அல்லேலூயா. உனக்குள்ளே ஒரே விசுவாசம், ஒரே விசுவாசம், நான் ஆராதிக்கிறவர் அவர் இந்த உலகத்திலும் பெரியவர். அல்லேலூயா. நீ ஆராதிக்கிறவர் இந்த உலகத்திலும் பெரியவர். உன் வலது பக்கத்துல, உன் இடது பக்கத்துல, உனக்கு முன்னாடி உனக்கு பின்னாடி நிக்கிறவன யாரையும் பார்க்காத. இந்த நொடி உன் கண்கள் மூடப்படணும். உன் கண் மூடினா உன் இருதயம் திறக்கப்படணும். அல்லேலூயா.
யாரையும் பார்க்காத, பின்னாடி திரும்பாத, பின்னாடிலாம் திரும்பாத, யாரும் உட்காராத. ஆராதனை முடிகிற வரைக்கும் யாரும் உட்காரக்கூடாது. ஆவியானவர் நம்மத்திலே அவர் அசைவாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. உங்களுடைய பிள்ளைகளை பாருங்க, உங்க பிள்ளைகளை பாருங்க. உலகத்தால புறக்கணிக்கப்பட்டவர்களப்பா, உலகத்திலே துரத்தப்பட்டவர்களப்பா, வருமானம் இல்லாதவர்கள், வாழ்க்கை ஆசீர்வாதத்தை பார்க்காதவர்கள், குடும்பத்தில் நிம்மதியை பெறாதவர்கள், வேதனையோடு வந்து துக்கத்தோடு வந்து ஆண்டவரே அப்படி பாதத்திலே நிற்பதை பாருங்கப்பா, பாருங்கப்பா. பிள்ளையுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்யுங்கப்பா. வாழ்க்கையை மாற்றுங்க. கண்ணீர்கள் துடைக்கப்படுவதாக தேர்ச்சுங்கப்பா. உங்களை போல யாரும் இல்லையே. தகப்பன தாய் உலகத்தில் இருந்தாலும் உமக்கு நிகர் வருமா? உமை போல வருமா? ஏதோ வியாகுலத்தோடு, வருத்தத்தோடு, மன சஞ்சலத்தோடு, வேதனையோடு, பலவிதமான நெருக்கத்திலே, அவமானத்தின் மத்தியில் வந்து பரிசுத்தரே தெய்வமே, உமக்கு முன்பாக வந்து நிற்கிற பிள்ளைகளை பாருங்க. அவர் கண்கள் கலங்கி, இறுதியில் உடைக்கப்பட்டு, இந்த தேவன் இன்னைக்கு எதாவது செய்ய மாட்டாரா? ஏக்கத்தோடு நிற்பது, ஏக்கத்தோடு நிற்பது பாருங்கப்பா. வேதம் சொல்லுகிறதே, நான் என் ஜனத்தை கண்ணோக்கி பார்ப்பேன் சொன்னீங்கப்பா. அவருடைய கண்கள் இதோ உடைய சமூகத்தில் நிற்கிற எங்களை பார்க்கட்டும். உடைய கண்கள் உடைய பாதத்தில் நிற்கிற எங்களை பார்க்கட்டும். உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. சொல்ல, உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே, அழனுந்தா எனக்கு தோணுதே. ஒன்றுமே புரியல, சொல்லவோ தெரியல, புரியலப்பா. ஒன்றுமே வாழ்க்கை எப்படி வாழ்ந்தே தெரியல, தெரியல. ஒன்றுமே புரியலப்பா, புரியல புரியல புரியல. அப்பா வேலைகளை தெரியல, உண்மை விட்டா எங்களுக்கு வேலைகளை தெரியல. எதுவுமே சொல்ல, எதுவுமே சொல்ல, எதுவுமே சொல்ல. ஒண்ணுமே புரியலப்பா, ஒண்ணுமே புரியலப்பா. அந்த உலகத்துல எப்படிதான் வாழணும் தெரியலையே, எப்படிதான் வாழணும் தெரியலையப்பா. வாழ்க்கை எப்படி வாழணும் தெரியலையே. உங்களை நம்பி நிக்கிறமே, எங்களை வாழ வைப்பேன், நல்ல வாழ்க்கையை தருவேன், என் வாழ்க்கை ஆசீர்வதிப்பேன், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பேன், என் எதிர்காலத்தை ஆசீர்வதிப்பேன். நம்பி வந்து நிக்கிறமே, வந்து நிக்கிறமே, வந்து நிக்கிறமே, வந்து நிக்கிறமே, வந்து நிக்கிறமே. ஒண்ணுமே புரியல, சொல்லவும் தெரியல, வாய் விட்டு சொல்ல தெரியல. ஒண்ணுமே புரியல, சொல்லவும் தெரியல, உண்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல, உண்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. உங்க சமூகத்துக்கு வந்து விட்டாரே, அழகா எனக்கு தோணுதே. உங்க பாதத்திலே வந்து விட்டாரே,
வாழ்க்கைக்காக, உன் குடும்பத்திற்காக, உன் பிள்ளைகளுக்காக, உன் ரட்சிப்புக்காக, உன் சமாதானத்துக்காக உன் கண்கள் தேவனுக்கு முன்பாக வணக்கத்தோடு ஒரு சொட்டு கண்ணீர் உன் கண்களுக்கு வருது. யாரை பார்க்கணும்? நீதான் கர்த்தருக்கு பலி செலுத்த வந்திருக்கிற. நீதான் கர்த்தருக்கு பலி செலுத்தணும். உன் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து முழு பெறத்தோடு தேவனுக்கு பலி செலுத்து. காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா, காரியம் வாய்க்குமா, சூழ்நிலை மாறுமா, உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சார்ந்து இருக்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன், தெய்வமே உம்மையே சார்ந்து இருக்கிறேன், உம்மையே நோக்கி பார்க்கிறேன், உம்மையே சார்ந்து இருக்கிறேன். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். அற்புதங்கள் செய்பவர் இயேசு இருப்பதா, அற்பமான எங்களை கைவிட மாட்டீர். ஒன்றுமே புரியல, சொல்லவும் தெரியல, ஒன்றுமே புரியல, சொல்லவும் தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல, உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதி தெரியல. Hallelujah. மான்கள் நீரோடைகளை வாஞ்சித்து கதறுவது போல என் ஆத்துமா என் தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேல் வாஞ்சியா இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிற? எத்தனை பேர் நம்பிக்கொண்டிருக்கிற? ஆராதனை சும்மா இல்லை, தேவ சமூகம் சும்மா இல்லை. இங்கே பரிசுத்த ஆவியானவர் நம்மத்தில் உலாவிக் கொண்டிருக்கிறார். நிக்கிற இடத்துல என்ன பார்க்கிறேன் தெரியுமா? நானு நீ நிக்கிற இடத்துல என்ன பார்க்கிறேன் தெரியுமா? நானு நீ தான் பார்க்கறாங்க. நீ கண்ணை மூடினா பார்ப்ப. நீ நிக்கிற இடத்துல என்ன மகிமை பார்க்கிறேன் தெரியுமா? நானு கிருபை இறங்கி இருக்குது தெரியுமா? நீ கிருபை இறங்கி இருக்குது தெரியுமா? உன் பக்கத்துல பாரு, தேவ தூதர்கள் பாரு, பக்கத்துல பாரு. ஷகாடா ராபா லாபா. எஸ், அவர்களுடைய சூழ்ந்திருப்பதை பாரு, சூழ்ந்திருக்கிறாங்க பாரு. உன் கண்ணிலிருந்து வடிகிற கண்ணீர் கீழே விடாது. உன் கண்ணிலிருந்து வர கண்ணீர் கீழே விடாது. கர்த்தர் இங்கிருந்து கையை நீட்டி உன் கண்ணீர் அப்படியே கையில் தாங்க. கையை நீட்டாரு. கண்ணிலிருந்து ஒரு சொட்டு கண்ணீர் அப்படி கலங்கி வருதுல, அது சும்மா 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 இல்லை. தேவன் உனக்காக இறங்கி கையை நீட்டி அந்த கண்ணீரை கையில வாங்குறாரு. நம்புறியா? நம்புறியா? இப்ப நம்புறியா? இப்ப நம்புறியா? இவர் உண்மை உள்ளவர் என்று, இவர் ஜீவன் உள்ளவர் என்று, இவர் வல்லமை உள்ளவர் என்று இப்ப நம்புறியா? அவர் உன்னை நேசிக்கிறார் என்று, அவர் உண்மை பிரியமா இருக்கிறார் என்று, அவர் உண்மை நினைவா இருக்கிறார் என்று, உன்னை எதிர்பார்த்து காத்திருந்தார். இப்ப விரும்புறியா? இப்ப 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 இப்ப
நம்புறியா? ஹல்லேலூயா. நம்புறப்பா நம்புறப்பா. ஊழியத்தை எப்படி நம்புறேன்? ஊழியம் நடக்குமா? நடக்கும் நம்புறேன். சபை நடக்குமா? நடக்கும் நம்புறேன். ஜனத்தை தருவியா? நம்புறேன். ஜனங்கள் வருவாங்களா? நம்புறேன். நான் வாழ முடியுமா உலகத்துல? நம்புறேன். என்னை சுகமா வைப்பியா? நம்புறேன். எனக்கு சமாதானம் இருக்குமா? நம்புறேன். என் பிள்ளைகள் நல்லா இருப்பாங்களா? நம்புறேன். நம்புறேன். நான் நம்புறேன்ப்பா. உங்களை நம்பாம யாரை நம்புவேன்? உங்களை நம்பாம யாரை நம்புவேன்? என்னை உருவாக்கினவர் நீ என்று நம்புறேன். என்னை பேர் சொல்லி அழைத்தவர் நீ என்று நம்புறேன். எனக்கு ரட்சிப்பை தந்தவர் நீ தான் நம்புறேன். என்னை கொண்டு வந்து நிக்க வச்சது நீ தான் நம்புறேன். இனிமேலும் என் வாழ்க்கையில நன்மை செய்வேன், அற்புதங்கள் செய்வேன் மொழி நிச்சயமா நம்புறேன்பா. நம்புறியா? நம்புறியா? கண் கலங்குதா? உன் கண் கலங்குதா? உன் இருதயம் திறக்கப்பட்டதா? அதற்குள் அவர் வர விரும்புகிறார். அங்கதான் வரணும். அங்கதான் பிரச்சனை. உன் இருதயத்துக்குள்ளதான் பிரச்சனை. அங்கதான் பலவிதமான சோதனை. அங்கதான் பலவிதமான நெருக்கடி உனக்கு. அதை தேற்றத்தான் அவர் உன்னை அழைத்து வந்திருக்கிறார். இது மனுஷனால் உண்டானதல்ல, இது தேவ ஈவு. அவர் உன்னில் பிரியமா இருக்கிறார். அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீ திசை கெட்டு போவது தேவ சித்தம் அல்ல. நீ வழிமாறி ஓடுவது தேவ சித்தம் அல்ல. நீ அங்கே இங்கே வளைந்து திரிவது, வேதனையோடு இருப்பது, பிரச்சனையோடு இருப்பது தேவ சித்தம் அல்ல. தேவன் உன்னை சுகமாய் வாழ வைக்க போகிறார். உன்னை சுகமாய் வைக்கவே உன் தேவன் உன்னில் பிரியமா இருக்கிறார். நம்புறியா? திரும்ப கேட்கிறார் ஆண்டவர். பேதுரு, சீமோன், என்னை விசுவாசிக்கிறாயா? என்னை நம்புறியா? நான் தான் உனக்கு தரிசனமானவர் என்றும், நான் தான் உன்னை அழைத்தவர் என்றும், வெறும் படகாய் வெறும் வாழ்க்கையாய் இருந்த உன்னை நிரம்பி வழியக்கூடிய ஆசீர்வாதத்தை தந்தவர் என்றும் நம்புறியா? நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. நீ எப்படி, எந்த இருதயத்துல, எந்த உணர்வுல, எந்த ஆவில நீ வாயை திருப்பி எனக்கு தெரியாது. எனக்குள்ள கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே விசுவாசத்தின் ஆவி, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே அபிஷேகத்தின் ஆவி, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே மகிமையின் ஆவி, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே நம்பிக்கையின் ஆவி, எனக்குள்ளே கிரியை செய்து கொண்டிருக்கிற அதே தேவாவி உங்களுக்குள்ளே இருக்கட்டும், உங்களுக்குள்ளே இருக்கட்டும். நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க, பயத்தை சொல்லுங்க பாப்பா. நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. பயத்துறைகளே, ரெண்டே வார்த்தை. நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. என் நம்பிக்கையே நீங்கதான். என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா. உங்களை நம்புறப்பா. என் தகப்பனே, என் ஆண்டவரே, உங்களை நம்புறப்பா. யார் என்னை மறந்தால் நம்புறப்பா. யார் என்னை விட்டால் நம்புறப்பா. யார் என்னை மறந்தால் நம்புறப்பா. யாரை விட்டால், யார் என்னை மறந்தால் நம்புறப்பா. யார்
யார் கைவிட்டாலும் நம்புறப்பா. யார் என்னை மறந்தாலும், யார் என்னை கைவிட்டாலும் உங்களை நம்புறப்பா. சொல்றியா? 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 வாய் தந்து சொல்றியா? உன் ஆண்டவரை பார்த்து சொல்றியா? இன்றைக்கு உனக்காக அவர், இன்றைக்கு உனக்காக அவர் தம்முடைய சமூகத்தை விட்டு, ராஜ்யத்தை விட்டு, பரலோகத்தை விட்டு உனக்காக இறங்கி வர போகிறார். அல்லேலூயா. உனக்காக இறங்கி இருக்கிறார், உனக்காக வந்திருக்கிறார், உனக்காக வந்திருக்கிறார். நொறுங்கி போன உன் இருதயத்தை குணமாக்கும்படி, உடைக்கப்பட்ட உன் உள்ளத்தை தேற்றும்படி, புலம்பலோடு இருக்கிற உன் வாழ்க்கையிலே கர்த்தர் மகிழ்ச்சியை உண்டாக்கும்படி உன்னை தேடி அவர் வந்திருக்கிறார். யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா, யார் என்னை மறந்தாலும் நம்புறப்பா, யார் கைவிட்டாலும் நம்புறப்பா. என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தேவனும் நீரே, என் ராஜனும் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே, என் தலைவி நீரே, செய்பவர் நீரே. நம்புறப்பா, நம்புறப்பா. தலை உயர்த்துவா, தலை உயர்த்துவா, தலை உயர்த்துவா, தலை உயர்த்துவா. வெட்கப்பட வேண்டாம். நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான். நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, நான் நம்புறப்பா, உங்களை நம்புறப்பா, என் நம்பிக்கையே நீங்கதான். கண்ணீரோடு கண்ணீரோடு உன் தேவனை நோக்கி அவருக்கு ஒரு மகிமையான ஆராதனை செலுத்து. வேதனை நேரத்திலோ நம்புறப்பா, சோதனை காலத்திலோ நம்புறப்பா, வேதனை நேரத்திலும் நம்புறப்பா, அவே சோதனை காலத்திலும் நம்புறப்பா. நம்பு நம்பு நம்பு. வேதனை நேரத்திலும் நம்புறப்பா, அவே சோதனை காலத்திலும் நம்புறப்பா. என் தேவனும் நீரே, என் ஜீவனும் நீரே,
உண்மை உள்ளவன் என்று எண்ணி உனக்கு உண்மையாக இருப்பேன் என்று எண்ணி என் மேல நம்பிக்கை வச்சு இந்த மகிமையான பரலோக ராஜ்ய பணியை கொடுத்திரே. உங்களை நம்புவோம்பா, உங்களை நம்பாம போவேனா, உங்க வல்லமையை நம்பாம போவேனா?
உங்கள் மகத்துவமான கிருபைகளை அதிசயமான வல்லமையை நம்பாமல் போகாது. எதுவே நம்புறது நிச்சயமாக இந்த தேவன் வாழ்க்கையை மாற்றுவார். நிச்சயமாகவே இந்த ஆண்டவர் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். நிச்சயமாகவே நீ ஆராதனை செய்தவன் ஆண்டவர் வாழ்க்கையில் மகத்துவமான காரியங்களை செய்வார். உன் உள்ளத்திலே வந்து அவர் உறவாடுவார். உன் வாழ்க்கையை வந்து அசைவாடுவார். உன் குடும்பத்தில் கர்த்தர் மகிமையாய் வருவார். உன் வாழ்க்கையை கர்த்தர் உனக்கு துணையாய் வருவார். உன் வாழ்நாளெல்லாம் கர்த்தருடைய நன்மையும் கிருபையும் உன்னை தொடர்படி செய்து உன் சத்துருக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உன் தலையை எண்ணெய் அபிஷேகம் பண்ணி உன் பாத்திரத்தை நிரப்பி காண்டா மிருகத்துக்கு ஒத்து கொம்பை போல உன் கொம்பை வைத்து புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணி உலகத்துக்கு வெளிச்சமாக மகிமையுள்ள பாத்திரமாக ஆசீர்வதிக்கப்பட்ட தலைமுறையாக கர்த்தருடைய சந்ததியாக தேவன் இந்த பூமியிலே உன்னை அவர் நிலைப்படுத்துவார். உன்னை நிலைப்படுத்துவார். அல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நம்பிக்கையோடு நிற்கிறோம். எங்கள் எதிர்காலம் எல்லாம் நீதான். எங்கள் வாழ்க்கையே நீதான். நீ தந்த நல்ல வாழ்க்கைக்காக ஆண்டவரே நீ தந்த நல்ல வாழ்க்கைக்காக நன்றி அப்பா. நீ தந்த நல்ல குடும்பத்துக்காக நன்றி அப்பா. நீ தந்த நல்ல கெட்டவனா கூட இருக்க சொல்லு. நீ தந்த நல்ல புருஷனுக்காக நன்றி ஆண்டவரே. நீ தந்த நல்ல மனைவிக்காக நன்றிப்பா. நீ தந்த நல்ல பிள்ளைகளுக்காக நன்றிப்பா. நல்ல பெற்றோருக்காக நன்றிப்பா. நல்ல உறவினர்களுக்காக நண்பர்களுக்காக உமக்கு நன்றி. ஏனென்றால் நல்லவர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகவே தீமை என்னை அணுகாதபடி நீ என்னை பாதுகாப்ப. அவர் உங்களை தம்முடைய மரங்களை வைத்து காப்பார். சிறகாலை உங்களை மூடுவார். நன்றி அப்பா. வாக்குத்தத்தம் நிறைவேறட்டும். நீங்கள் சுகமாயிருப்பீர்கள். நீங்கள் கொடுத்த கன்றுகளை போல வளர்வீர்கள். அவர் உங்களை சுகப்படுத்தி ஆசீர்வாதமாய் வைப்பார். அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிறவன் பாக்கியவன். துதிக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் ஆராதனைக்கும் பாத்திரரே உமக்கு நன்றி அப்பா. இதோ நம்பிக்கையோடு கூட விசுவாசத்தோடு கூட எங்கள் முழு உள்ளத்திலிருந்து நாங்கள் உமக்கு படைத்திருக்கிற ஏறெடுத்திருக்கிற இந்த ஆராதனையை நீர் அங்கீகரித்து இதுடைய பரிசுத்த பாதத்தில் உமக்கு சுகந்த வாசனையாக நறுமணமாக ஏற்றுக்கொள்ளும்படி நாங்கள் வேண்டுகிறோம். தொடர்ந்து இந்த ஊழியத்தை, தொடர்ந்து இந்த சபை, தொடர்ந்து ஜனமல்லியங்களை, தொடர்ந்து இந்த ஊழியத்தை சபையும் நடத்த எங்களை நடத்த கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம், பொறுப்பெடுக்கிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. கரங்களிலே நின்ற மனமாக எல்லாம் முன்னாடி